வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு வாரம் 10 நாளா இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் தொடர்ந்து செய்திகள்ல முன்னிலையில் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த நேரத்துல சத்தமே இல்லாம ஒரு ஆர்டிக்கல் நம்ம எல்லார் பார்வையிலயும் கடந்து போயிடுச்சு. அத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறேன். தமிழ்நாட்டுல +2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த வாட்டி மாணவர்கள் ரொம்ப சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்காங்க அப்படிங்கறத செய்திகள்ல நம்ம பாக்குறோம். அடுத்தது +2 முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரொஃபஷனல் கோர்சஸ், மெடிசின், இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ்க்கான தேர்வுகளை எதிர்கொள்ள இந்த மாணவர்கள் தயாராவார்கள். இந்த காணொளி குறிப்பா அப்படிப்பட்ட மாணவர்களுடைய பெற்றோருக்காகத்தான் இந்த காணொளி. 2 நாள் முன்னால பேப்பர்ல ஒரு நியூஸ் பாருங்க. ரைசிங் சூசைட்ஸ் a silent cry of medics. அதாவது மருத்துவ கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் தற்கொலைகள் அதிகமாயிருக்கு. ரீசெண்டா யுனைடெட் டாக்டர்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு RTI மூலமா நேஷனல் மெடிக்கல் கமிஷன் கிட்ட இருந்து ஒரு தகவலை கேட்டறிஞ்சிருக்காங்க. அந்த தகவல் உண்மையிலேயே நமக்கு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்துது. கடந்த 5 வருடங்கள்ல 119 மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அண்டர் கிராஜுவேஷன் MBBS படிக்கக்கூடிய மாணவர்கள் 64 பேர், PG படிக்கக்கூடிய மாணவர்கள் 55 பேர். இது மட்டும் இல்லாம கடந்த 5 வருடங்கள்ல மெடிசன் சேர்ந்துட்டு அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாம டிராப் அவுட் ஆன மாணவர்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 1116. இதுல கிட்டத்தட்ட 956 பேர் PG பண்றவங்க, 160 பேர் MBBS பண்றவங்க. இதுதான் டேட்டா. இது மட்டும் இல்லாம கடந்த 5 ஆண்டுகள்ல 1680 கம்ப்ளைண்ட்ஸ் நேஷனல் மெடிக்கல் கமிஷனுக்கு போயிருக்கு. மாணவர்கள் காலேஜ்ல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டை எதிர்த்து, அங்க நடக்கக்கூடிய முறைகேடுகளை எதிர்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னி வரைக்கும் ஒழுங்கா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதற்கான சரியான பதில் அரசாங்கத்துக்கிட்ட இல்ல. இதுதான் நடைமுறை. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? நீட் அப்படிங்கிறது தகுதிக்கான ஒரு தேர்வு. நீட் தேர்வு மூலமாக தகுதியான மாணவர்களை தேர்ந்தெடுத்து நாங்க மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்புறோம். அப்பதான் தகுதியான மருத்துவர்கள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ நீட் தேர்வு மூலமா தேர்வு செய்து மருத்துவக் கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்கள்னா தகுதியான மாணவர்கள், மெரிட்டான மாணவர்கள்னா ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்? ஏன் இவ்வளவு சூசைட்ஸ்? ஏன் இவ்வளவு டிராப் அவுட்ஸ்? இந்த கேள்வியை நம்ம கேட்கணுமா இல்லையா? அப்போ மருத்துவக் கல்லூரியில சேர்றது வரைக்கும் இல்ல பிரஷர். மருத்துவக் கல்லூரியில சேர்ந்ததுக்கு அப்புறமும் தொடர்ந்து இந்த பிரஷர் நீடிக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. நீட் எக்ஸாம், நீட் தேர்வை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோங்க. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க? மெரிட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா +1 நடத்த மாட்டாங்க. +1 +2ல மொத்தமா உட்காந்து +2 போர்ஷனையே நடத்திட்டு இருந்தாங்க. குழந்தைங்க அதெல்லாம் உள் வாங்கிட்டு இங்க பிராய்லர் கோழி மாதிரி வளர்த்து விட்டு இருந்தாங்க. அவங்க எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க. இதுல மெரிட்டை எங்க ஜட்ஜ் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? 9ஆம் கிளாஸ்ல இருந்தே நீட் கோச்சிங் ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னைக்கெல்லாம் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸே வந்துருச்சு. கோஆர்டினேட்டட் கோர்ஸ், நீட்டுக்கான ட்ரைனிங்கா, IIT JEEக்கான ட்ரைனிங்கா, அதோட சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்குறாங்க ஸ்கூல்ல ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கோச்சிங் சென்டர்ஸ். எத்தனை குழந்தைங்க முதல் அட்டெம்ப்ட்ல நீட்டை கிளியர் பண்றாங்க? பெரும்பாலானோர் ரிப்பீட்டர்ஸா இருக்கிறாங்க. 2 தடவை, 3 தடவை, 4 தடவை. இவ்வளவு முறை எழுதிட்டும் கிளியர் பண்ண முடியாம வாழ்க்கையில அவங்களோட இளமை பருவத்துல இருக்கக்கூடிய முக்கியமான வருடங்களை தொலைத்து விட்டு கடைசியில வேற வழி இல்லாம வேற கோர்ஸ் சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு ஸ்ட்ரெஸ்? எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றது ஒரு ஸ்ட்ரெஸ்னா, எக்ஸாம் எழுத போகும்போது அங்க ஒரு ஸ்ட்ரெஸ். ப்ரிப்பேர் பண்றதுல என்ன ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரஷர். நான் பேரண்ட்ஸ தப்புன்னு சொல்லல. கனவுகள் இருக்கலாம். நம்ம பிள்ளை டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவு இருக்கிறதுல தவறே சொல்ல மாட்டேன். ஆனா நம்ம பிள்ளைக்கு அதுல விருப்பம் இருக்கா அப்படிங்கறத பெரும்பாலான பெற்றோர் கவனிக்க தவறிடுறாங்க. எங்களோட மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டிலேயே சொல்றேனே, நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுட்டோம், எங்களுக்கு அப்புறம் யாரு பாத்துக்கிறது? அதனால பிள்ளைங்க மெடிசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை மெடிசனுக்கு அனுப்புறவங்க எத்தனையோ டாக்டர்ஸ் நான் பாத்திருக்கேன். படிச்சவங்க, ஆனா அவங்களுக்கே அது புரிய மாட்டேங்குது. பிள்ளைங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? பிள்ளைங்க உண்மையிலேயே மெடிசன் படிக்கணும்னு விரும்புறாங்களா? அப்படிப்பட்ட ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு மனோதைரியமோ ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸோ அவங்க கிட்ட இருக்கா? இந்த கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க?
நீட் வந்ததுக்கு அப்புறம் ஏழை எளிய மாணவர்களுக்கு எட்டாக்கனியா இருந்த மருத்துவ கல்வி இன்னைக்கு ஈஸியா அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு மாபெரும் பொய்ய சொல்றாங்க. ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கங்க. நீட்ல குவாலிஃபைங் மார்க்னு ஒண்ணு வைப்பான். 720க்கு 160 130 எடுத்தா நீங்க குவாலிஃபை ஆயிடுவீங்க. 130க்கு மேல 131 ஒருத்தன் எடுத்தாலும் அவன் குவாலிஃபைட் டு ஸ்டடி மெடிசன், அவ்வளவுதான். அவனுக்கு மெரிட் இருக்கா அப்படிங்கலாம் யோசிக்காதீங்க. 720க்கு 130 மதிப்பெண் வாங்குறவனுக்கு என்ன மெரிட் இருக்கும்? சில பசங்க பயாலஜி செக்மெண்டே விட்டுட்டு எழுதுறாங்க. பிசிக்ஸ் அட்டெம்ப்டே பண்றது இல்ல. அப்படியெல்லாம் அட்டெம்ப்ட் பண்ணாம மார்க் வாங்கி மெடிசன் சேர்ற பசங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? இதுல யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப அறிவாளியா இருக்கக்கூடிய பிள்ளைகள், எக்ஸப்ஷனலி பிரில்லியண்டா இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்ல. எப்படியோ முட்டி மோதி 720க்கு 550 மதிப்பெண்ணுக்கு மேல எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அரசு பள்ளிகள்ல எளிதா அட்மிஷன் கிடைச்சிடுது. ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க ஜஸ்ட் குவாலிஃபை பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பசங்களுக்கு வசதியா இருந்தாலும் அவனுக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா எல்லா ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கும் முடிஞ்சிட்டு வேகன்ட் சீட்ஸ் மாப் அப் கவுன்சிலிங் பண்ணும்பொழுது அவன் குவாலிஃபைடா இருந்தா போதும். அவன் நினைக்கக்கூடிய தனியார் கல்லூரியில அவனுக்கு அட்மிஷன் கிடைக்குது. அவங்க அப்பா அம்மா வருஷத்துக்கு 30ல இருந்து 35 லட்சம் ஃபீஸ் கட்டுறதுக்கான அந்த பினான்சியல் செக்யூரிட்டி, அந்த பினான்சியல் வலிமை இருந்ததுன்னா, அந்த பொருளாதார திறன் இருந்ததுன்னா போதும். அதனால அவனும் அதை பத்தி கவலைப்பட மாட்டான். ஆனா இங்க நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறது என்ன தெரியுமா? இந்த பாழா போன மிடில் கிளாஸ் இருக்குல்ல, அந்த மிடில் கிளாஸை சேர்ந்த குழந்தைகள். அவங்களுக்கு பொருளாதார வலிமை கிடையாது. அப்ப எப்படியாவது படிச்சு இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட பெஸ்ட கொடுக்கறாங்க, ரிப்பீட் பண்றாங்க. இருந்தாலும் அவங்களால 350ல இருந்து 450 மார்க் வரைக்கும் தான் எடுக்க முடியுது. இது உண்மையிலேயே இந்த எக்ஸாம் மெரிட்டை வைத்து நிர்ணயித்து ஒரு குழந்தைக்கு சீட்டு கொடுக்குது அப்படின்னா 450 மார்க் வாங்கின குழந்தைக்கு சீட்டு கொடுக்கணும்ல. அப்ப நியாயமா அரசாங்கம் என்ன பண்ணணும்? அக்ராஸ் காலேஜஸ் ஃபீஸ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணுமா இல்லையா? ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க? டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல வருஷத்துக்கு 30ல இருந்து 35 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்குறாங்க. அப்ப 450 மார்க் எடுத்தாலும் அந்த ஃபீஸ என்னால கொடுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக இந்த கோர்ஸ் வேண்டாம் அப்படின்னு போகக்கூடிய எத்தனையோ ஆர்வமுள்ள இளைஞர்கள் இருக்காங்கல்ல. முன்னெல்லாம் மருத்துவம் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பேஷனா இருந்ததுங்க. இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி மருத்துவம் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஃபேஷனா மாறிடுச்சு. அதுதான் உண்மை. எப்படியாச்சும் என் பையனை டாக்டர் ஆக்கிடணும், என் பொண்ணை டாக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு பிரஷர் போடக்கூடிய பேரண்ட்ஸ் ஒரு பக்கம், இதை கமர்ஷியலைஸ் பண்ணி எப்படியாவது பணம் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கோச்சிங் சென்டர்ஸ் ஒரு பக்கம், இதற்கு இடையில மாட்டிக்கிட்ட இந்த குழந்தைங்க எப்படியாவது தட்டு தடுமாறி மெடிசன்ல சேர்ந்தா கூட அவனுக்கு உண்மையிலேயே அதுல பேஷனும் டெடிகேஷனும் இருந்தாதாங்க அவங்களால படிக்க முடியும். அந்த கோர்ஸ் படிச்சதுனால நான் சொல்றேன், 100% பேஷனும் டெடிகேஷனும் இல்லாம உங்களால மெடிசன் படிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இயர் அனாட்டமில சேர்ந்தீங்கன்னா டிசெக்ஷன் இருக்கும். எத்தனை குழந்தைங்களுக்கு ரத்தத்தை பார்க்க முடியும்? இல்ல அந்த செத்த பிடங்களுடைய அந்த வாடையை எத்தனை குழந்தைங்களால தாங்க முடியும்? போக போக பழகிடும் சொல்லுவாங்க. சில பேருக்கு போக போக கூட பழகாது. நான் சொல்றேன், எனக்கு தெரியும். ஒவ்வொரு வருஷமும் ஒரு தவம். அந்த அளவுக்கு பேஷனோடையும் டெடிகேஷனோடையும் படிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? இவ்வளவு பிரஷரோட குழந்தைங்களை உள்ள அனுப்புறோம். அங்க போனா இன்னும் ஃபர்தர் காம்படிஷன், ஃபர்தர் பிரஷர். இன்னைக்கு MBBS ஓட நிறுத்த முடியாது. அடுத்தது ஏதாவது ஒண்ணு படிக்கணும். PG படிச்சாதான் நமக்கு செட்டில் ஆக முடியும் லைஃப்ல அப்படிங்கிற ஒரு பிரஷர் வருது. அப்ப நீட் UGக்கு படிச்சு முடிச்ச கையோட நீட் PGக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அழுத்தம் வந்துருது அவங்களுக்கு. ஒரு பக்கம் படிக்கணும், இன்னொரு பக்கம் காலேஜ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹராஸ்மெண்ட், அவ்வளவு காம்படிஷன், அவ்வளவு டாக்ஸிசிட்டி. இன்னொரு பக்கம் எக்ஸாஜரேட்டட் வொர்க் ஹவர்ஸ். இன்னைக்கு ஒரு PGயா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? 18 மணி நேரம் 20 மணி நேரம் எல்லாம் வேலை செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது மைண்ட் எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கும்? அவங்களால எப்படி படிக்க முடியும்? அவங்களால எப்படி ஒரு நோயாளிக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறது எப்படி தெளிவா ஜட்ஜ் பண்ண முடியும்? இல்ல அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு உடல்ல ஏதாவது பிரச்சனைனா நம்ம தெருமுனையில யாராவது ஒரு டாக்டர் இருப்பாங்க, இல்ல ஃபேமிலி டாக்டர்னு யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வெறும் MBBS தான் படிச்சிருப்பாங்க. ஆனா நல்ல மருத்துவம் பார்க்க தெரியும். அவங்க கிட்ட போவோம். அவங்களால தீர்க்க முடியாத ஏதாவது பிரச்சனை, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் போனோம்னா ஸ்பெஷலிஸ்ட ரெஃபர் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? சின்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா மினிமம் 5000 ரூபாய் செலவு பண்ணாம உங்களால வெளியில வர முடியாது.
இன்னைக்கு மருத்துவர்களும் அப்படி ஆயிட்டாங்க, கமர்ஷியலைஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு எஜுகேஷன் கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு, மருத்துவம் கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு. கார்ப்பரேட் செட்டப்ப இந்த அரசாங்கம் ஆதரிச்சு கொண்டு போகுது. கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல டாக்டர்ஸ்க்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க. இவ்வளவு டெஸ்ட் பண்ணணும், இவ்வளவு பேஷண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல அந்த மனிதம், எம்பத்தி இதெல்லாம் காணாம போயிடுதுல. இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான மாணவர்கள் இந்த மாதிரி மன அழுத்தம் இருக்கு, சூசைடல் டெண்டன்சிஸ் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஹெல்ப் கேட்க தயங்குறாங்களாம். சோசியல் ஸ்டிக்மா. நானே பல நேரத்துல இதை சந்திச்சிருக்கேன். என்னங்க உடம்பு முடியல, டாக்டருக்கே உடம்பு சரியில்லை. என்னங்க 2 நாளா உங்களை காணோம் யூடியூப்ல, உடம்பு சரியில்லைங்க. டாக்டருக்கே உடம்பு சரியில்லையா? டாக்டரும் மனுஷங்க தானே. அப்போ ஒரு சோசியல் ஸ்டிக்மா இருக்கு. நீங்க போய் எனக்கு மன அழுத்தம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி பிரஷர் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வருது, சூசைடல் டெண்டன்சிஸ் இருக்கு அப்படின்னு நீங்க மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா அது ஒரு சோசியல் ஸ்டிக்மாவா மாறிடும் நினைச்சு மருத்துவர்களே உதவி கேட்க தயங்குகிறார்கள். ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வாங்க தயங்குறாங்களாம். அப்ப அந்த குழந்தைகளோட நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். இப்படி கல்வியை கமர்ஷியலைஸ் பண்ணிட்டோம், மருத்துவத்தை கமர்ஷியலைஸ் பண்ணிட்டோம். இதனோட பக்க விளைவுகள், இதனோட பாதிப்பு கடைசியில யார் தலையில வந்து விடியும் பாத்தீங்கன்னா, நீங்க நான் நம்மள மாதிரி பொதுமக்களுடைய தலையில வந்துதான் விடியும். அப்போ இன்னைக்கு ஹெல்த் கேர் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நம்ம பேசுறோம்ல, அது எந்த அளவுக்கு மக்களை பாதிக்குது அப்படிங்கறத பாருங்க. சமீபத்தில் வந்த ஒரு செய்தி, இந்த நாட்டுல 7% இந்தியர்கள், அதாவது கிட்டத்தட்ட 10 கோடி பேர் ஒரு வருஷத்துக்கு மருத்துவ செலவுகள்னால பாவர்ட்டி லைனுக்கு கீழே போயிருக்கிறாங்க, ஏழைகளா மாறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் அரசாங்கம் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு 18% ஜிஎஸ்டி போடுது. ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். மருத்துவ காப்பீடு எடுத்துக்கங்க. இன்னைக்கு மெடிக்கல் காஸ்ட் எல்லாம் அதிகமாயிடுச்சு. ஒரு சின்ன பிரச்சனைனா கூட பல லட்சங்கள் செலவாகுது. இன்னைக்கு அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு அரசு மருத்துவ காப்பீடு எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனில போய் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா 18% ஜிஎஸ்டி கட்டுறீங்க. அப்ப அரசாங்கம் மக்களுடைய நலனை பத்தியோ, மக்களுடைய ஆரோக்கியத்தை பத்தியோ, இல்ல மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களோட ஆரோக்கியத்தை பத்தியோ அரசாங்கம் கவலைப்படலைங்க. அவங்க எப்பவோ அதை கமர்ஷியலைஸ் பண்ணிட்டாங்க. அது மூலமா எவ்வளவு வருமானம் வரும் அப்படிங்கறதான் பாப்பாங்க. இன்னும் எவ்வளவு மருத்துவ கல்லூரிகள் கட்டலாம், இன்னும் எவ்வளவு பேருக்கு மருத்துவ கல்லூரிகள் அமைக்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுக்கலாம், அது மூலமா நமக்கு எவ்வளவு வருமானம் வரும் அதைத்தான் பாப்பாங்க. நீட் அப்ளிகேஷன் மூலமாவே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு ஒரு வருஷத்துக்கு 500 கோடி ரூபாய் வருமானம் வருது. அந்த 500 கோடியில இவங்க நினைச்சா எக்ஸாமை எவ்வளவு அழகா ஸ்ட்ரிக்டா ஒழுங்கா நடத்தலாம். அதை செய்யறாங்களா? ஏகப்பட்ட குளறுபடி. எக்ஸாமுக்கு போற பிள்ளைகிட்ட பட்டனை கழட்டுங்கிறான், உள்ளாடைகளை கழட்டுங்கிறான். எப்படி குழந்தைங்களால எழுத முடியும் யோசிச்சு பாருங்க. 2 மணிக்கு வைக்கிறான் மத்தியானம் எக்ஸாம், 11 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்றான். காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு அந்த குழந்தை போச்சுன்னா காலையில 8-9 மணிக்கு, அதுவும் ரூரல் ஏரியான்னா யோசிச்சு பாருங்க. கிராமத்துல எல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கேயோ இருக்கும். காலையில கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு அந்த பிள்ளைங்க கிளம்பிச்சுன்னா மத்தியானம் 2 மணிக்கு வெறும் வயித்தோட அந்த குழந்தையால எப்படிங்க யோசிச்சு எழுத முடியும் எக்ஸாம்? 11 o'clock ரிப்போர்ட் பண்ணி செக்கிங் எல்லாம் பண்ணி ஆளுக்குள்ள அமிச்சுட்டா 2 மணிக்கு அந்த குழந்தையால எப்படி 3 மணி நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணி எழுத முடியும்? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அரசாங்கத்தை நாம தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருப்போம். இந்த சிஸ்டத்தை மாத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள அரசாங்கத்தை நோக்கி நாம கோரிக்கைகள் வைத்துக் கொண்டேதான் இருப்போம். ஆனா குறைஞ்சபட்சம் நம்ம அளவுக்கு நம்ம குழந்தைங்களை நாம பாதுகாக்கலாம் இல்லையா? உண்மையிலேயே மருத்துவம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேஷன் இருக்கக்கூடிய குழந்தைங்களை தயவு செஞ்சு தடுக்காதீங்க. அவங்க முயற்சி பண்ணட்டும், கடுமையா உழைக்கட்டும். அந்த உழைப்புக்கான பலன் கிடைக்கணும்னா எந்த ரீதியில பேரண்ட்ஸா நம்மளால சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நம்ம செய்வோம். ஆனா அந்த குழந்தைக்கு மருத்துவம் படிக்கணுங்கிற அளவுக்கு ஃபுல் டெடிகேஷனும் பேஷனும் இருக்கா அப்படிங்கறத ஒரு தடவை அந்த குழந்தை கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்க. அப்படிங்கறது தயவு செஞ்சு மனசு விட்டு குழந்தைங்களோட உட்கார்ந்து பேசுங்க. அதுவும் குறிப்பா இப்பதான் 12th ரிசல்ட் வந்திருக்கு. இதுதான் கரெக்டான டைம். குழந்தைங்களோட உட்கார்ந்து பேசுங்க. அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை படிக்க வைங்க. மனசார அவங்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுங்க, அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க ஷைன் ஆவாங்க. விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை படிக்கும் பொழுது அதுல எந்த பிரஷருமே இருக்காதுங்க. என்ஜாய் பண்ணி படிப்போம். என் பொண்ணுக்கு மருத்துவம் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல,
அவளுக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பண்ணணும்னு சொன்னா. நான் அவளை ஃபோர்ஸ் பண்ணல. உனக்கு என்ன பிடிக்குதோ அது படி அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்கிறதுனால நான் ஒருவேளை சந்தோஷப்பட்டுக்கலாம், நான் ஒருவேளை பெருமையா சொல்லிக்கலாம், பாருங்க என் பொண்ணு டாக்டரா இருக்கிறான்னு. ஆனா அவ சந்தோஷமா இருக்காளா இல்லையாங்கிறது தானே முக்கியம். நிறைய பேர் பல தருணங்கள் என்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்க டாக்டருக்கு படிச்சீங்க, ஆனா நீ டாக்டர் தொழில எதுவுமே பண்ணல, நீங்க ஒரு மெடிக்கல் சீட்டை வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா. அப்படியெல்லாம் இல்லைங்க. அதையும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். நான் மெடிசன் படிச்சேன், அதுக்கப்புறம் பிசினஸ் சைட் ஆஃப் மெடிசன்ல ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சேன், கொஞ்ச நாள் வேலையும் பார்த்தேன். இப்போ சொந்தமா நான் என்னுடைய மருந்து கம்பெனி வச்சிருக்கேன், அதையும் நடத்துறேன். இது என்னோட பேஷன். மீடியா அப்படிங்கிறது என்னோட பேஷன். எனக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளியில காட்டுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. என்னுடைய பெற்றோர் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. இல்ல இல்ல நீ மெடிசன் படிச்சுட்டனால நீ அந்த லைன்ல மட்டும்தான் போகணும், மீடியாக்குள்ள வரக்கூடாதுன்னு அவங்க என்னைக்குமே சொல்ல. உனக்கு எது சந்தோஷம் தருதோ, உனக்கு எது திருப்தி தருதோ அதை நீ செய் அப்படின்னாங்க. இன்னைக்கு என்னால அதையும் செய்ய முடியுது, இதையும் செய்ய முடியுது. அப்படிதான் என் பொண்ணையும் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். படிப்பை என்னைக்குமே விட்டு கொடுத்துறாதீங்க. படிப்பு தான் நமக்கு முக்கியம். கல்விதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய ஒரே தற்காப்பு, ஒரே ஆயுதம். ஆனா அது நாம விரும்பி படிக்கக்கூடிய ஒரு கல்வியா இருக்கணும். நம்ம மேல திணிக்கப்பட்ட ஒண்ணா இருக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற விஷயங்கள்ல இருக்கிற உண்மை புரியும். நன்றி.